ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய டைமு நம்மக்கிட்டேயே நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கான விடைகள் இருக்கும், தீர்வு இருக்கும், வழிகள் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஊரெல்லாம் தேடிட்டு அதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை நம்ம எவ்ரிடே வாழ்க்கையில தினமுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்ம சமையல் அறையிலேயே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினமன். சினமன்னா பட்டை சொல்றாங்கல்ல. நம்ம பிரியாணில எல்லாம் போடும். சுருள் பட்டையும் வரும், இந்த பட்டையா இருக்கிற மாதிரியும் வரும். 2 பட்டையும் ஒர்க் ஆகும். அதனால எந்த பட்டை அப்படிலாம் வேண்டாம். சுருள் பட்டையும் நல்லா இருக்கும், இந்த பட்டையா இருக்கிற பட்டையும் நல்லா இருக்கும். இதுல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வாமிட்டிங் சென்சேஷன், அதாவது வாந்தி வர மாதிரி வயிற்று பெரட்டுற போதும், வயிற்றுல கேஸ் இருக்கு, அது ஒரு மாதிரி பெரட்டுது அப்படின்னாலும், டயரியா இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை மோஷன் சிக்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சில பேருக்கு காரில் போனாலே வாந்தி பஸ்ஸில் போனால் வாந்தி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் வரக்கூடியவங்களுக்கும் இந்த சினமன் பெருமளவில் உதவும். இந்த சினமனில் பட்டையோட பவுடரும் வரும், அதில் எசென்ஷியல் ஆயில் சொல்லக்கூடிய சினமன் ஆயில், பட்டை ஓட ஆயில் அதுவும் வரும். இப்போது பட்டைக்கு ஒரு ஈர்க்கும் தன்மை உண்டு. அதனால் நம்ம ஏற்கனவே பண வரவுக்கு இதை பற்றி பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்? நம்ம இந்த பட்டை பொடியை கையில் போட்டுட்டு மாதம், அதாவது தமிழ் மாதம் தொடங்கும் அன்னைக்கோ இல்லை ஆங்கில மாதம் தொடங்கும் அன்னைக்கு, தை 1, மார்கழி 1, இல்லை மாசி 1 அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தொடங்கும் அன்னைக்கோ இல்லை ஜான்வரி 1, பிப்ரவரி 1 அந்த மாதிரி ஆங்கில மாதம் தொடங்கும் அன்னைக்கோ நீங்கள் இந்த பட்டையை கையில், அந்த பட்டை பொடியை கையில் வச்சுட்டு நிறைய பணவை ஈர்த்து கொண்டு வா அப்படின்னு இப்போ வீட்டு வாசலில் நின்று நீங்கள் வீட்டை பார்த்தபடி ஊதி விடலாம். அது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதே மாதிரி இது பணத்திற்கு. இது லவ், காதல், கல்யாணமாகி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் வராமல் இருக்கு. என்னங்க கல்யாணம் ஆன நாள்லேருந்து சண்டை தாங்க அவளோட, இல்லை அவரோட சண்டை தாங்க, எங்கள் 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நல்லா இருந்ததுங்க, திடீர்னு திடீர்னு என்னன்னு தெரியல, இப்போ அந்த ஸ்பார்க் இல்லை, இப்போது நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிடுறோம் அப்படின்னு நினைக்கும் போதும் சரிதான். இந்த பட்டை பொடியை சேர்த்து தேனோட குழைத்து, அவங்க 2 பேர் எழுதிட்டு குழைத்து அந்த ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதில் அந்த கணவன் மனைவி பேர் போட்டு தேனோடு சேர்த்து குழைத்து அதில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேனோடு சேர்த்து குழைத்து அந்த ஃபிங்கரில் எடுத்து அவங்க பேரை ஒரு பேப்பரில் கையாலேயே எழுதலாம், இல்லை ஒரு குச்சியை வச்சு தொட்டு எழுதலாம். எழுதி அதை மடித்து உங்களுக்கு ரொம்ப பிரியமான இடத்துல, பூஜை அறையிலையோ இல்லை உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கிற இடத்துலையோ அதை பத்திரமா வச்சுக்கலாம். இந்த மாதிரியான காதல், மேரேஜில் ஒரு அந்யோன்யம் வளர்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 4-5 பட்டை குச்சியை வச்சு ஒரு கயிறில் வச்சு கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டாலே நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல் எல்லாம் அதை தடுக்கும், வரவிடாமல் தடுக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கும், நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாம்பிராணி போடும்போது ஒரு 2 துண்டு பட்டையை சின்னதாக உடச்சி அதில் போட்டாலே நல்ல கமகமன்னு அந்த பட்டையோடு சேர்த்து வாசனை வரும். இது நிறைய ஸ்பெல்ஸில், அப்புறம் விக்கா ஸ்பெல்ஸில் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரியான இதிலெல்லாம் வெளியூரில் மேலைய நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃப்யூசர்ஸ்ன்னு ஒன்று வரும். அதை அதில் இந்த பட்டையோட வாசம்தான் நிறைய இருக்கும். எங்கே போனாலும், யோகா சென்டர்ஸ் போனீங்கனாலும், ஜிம் போனீங்கனாலோ, இல்லை ஒரு டாக்டர் வீட்டுக்கு, டென்டல் வீட்டுக்கு, பல்லு பார்க்குறவங்க வீட்டுக்குன்னா அந்த கிளினிக்கு போனாலும் இந்த மாதிரி பட்டையோட வாசம் வரக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னர் தான் வச்சுருப்பாங்க, டிஃப்யூசர்ஸ்ன்னு. ஏன்னா அது ஆன்சைட்டியை குறைக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக வராங்களா, அப்படி படப்படப்பாக இருப்பாங்கள்ல, இல்லை என்ன நடக்குமோ அப்படி பயமாக இருக்கிறது எல்லாம் நல்லா காம் பண்ணும், மைண்டை அப்படியே அமைதிப்படுத்தும் இந்த வாசம். அதனால் நீங்கள் சாம்பிராணி போடும்போது அதுலேயும் போடலாம். இல்லை இதை மட்டும் வாசமாக வரணும்னா ஒரு கறி துண்டு போட்டுட்டு
கறினா நான் சொல்கிறது கோல், இந்த அடுப்பு கறி. அதை போட்டுட்டு நல்லா தணல தகன்னு வந்தப்போ அதில் அந்த பட்டையை போடும்போது அந்த வாசம் வீடு முழுக்க இருந்தாலும் ஓகே. இல்லை ஒரு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 4-5 துண்டு பட்டையை போட்டு நல்லா கமன்னு எப்படி பிரியாணி செஞ்சால் வீடே வாசனை வருமோ அந்த மாதிரி கமகமன்னு வீடு ஃபுல்லாக வாசம் வர வரைக்கும் அந்த தண்ணியை கொதிக்க வைக்கலாம். அந்த தண்ணியை ஆக்சுவலாக குடிச்சிக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பல பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயம் பார்த்தோம். இந்த சினமனில் நம்ம இந்த பட்டையில் நம்மளுக்கு வந்து வேரியஸ் ப்ராப்ளம்ஸ்க்கான வழி கிடைக்கும். சும்மா ஒரு பட்டையை பேக்கில் போட்டு வச்சாலே போதும், உங்களுக்கு பணம் பாட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ போகிற போக்கில் அப்படி பணம் வந்தால் ஜாலி தானே நம்மளுக்கு. ஸோ அப்புறம் நம்ம பிடிச்ச புடவை வாங்கிக்கலாம், பிடிச்ச மாதிரி செருப்பு வாங்கிக்கலாம், இல்லை நகை ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். போகிற காரியமும் தடையில்லாமல் நல்லா இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காசா பணமா ஒரு கிச்சனுக்கு போகிறோம், நேராக அந்த மசாலா டப்பாவை திறக்கிறோம், 2 பட்டையை எடுத்து பேக்கில் போடுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.